வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நம்ம அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியை இன்னைக்கு காவல்துறை கொத்தா தூக்கிட்டு போயிருக்குது. வாய்க்கொழுப்புனா சும்மாவா? முதலமைச்சரை 1.5 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களித்து வெற்றி பெற செய்து இன்றைக்கு முதலமைச்சராக கோட்டையில் உட்கார வைத்திருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியை பற்றி நாங்கள் இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சவங்க, நான் இத்தனை வருஷம் எம்பி அமைச்சர், இத்தனை வருஷம் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய திமுரு தனாவட்டில் பேசினா சும்மா விடுவாங்களா? நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அதான் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவை இன்னைக்கு கொத்தா காவல்துறை கைது செய்திருக்கிறாங்க. அதை பற்றியும் நம்ம ஏவாவேலு தப்பிச்சு போயிட்டாரு, நாட்டை விட்டே ஓடி போயிட்டாரு, சிங்கப்பூர்ல போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கிறான். இன்றைய தினம் அவர் மேல ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இல்லையா, அதற்கான விசாரணை இன்றைய தினம் ஆஜராகிருக்கணும். விசாரணைக்கு ஆஜராக பயந்து சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், தாவேக அரசை கவிழ்ப்பதற்காக நம்ம செந்தில் பாலாஜி அண்ட் கோ டீம் அதற்காக செய்த முயற்சிகள் இன்னைக்கு அதை கொத்தா சிக்கிக்கிட்டாங்க. 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியினுடைய தம்பிய தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வேற முன்ஜாமீன் கேட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனத்திலையும் செந்தில் பாலாஜி மட்டும் எப்படி கரெக்டா வந்து சேர்றாரு? அதுக்காகவே அந்த கட்சிக்குள்ள இருக்கிறாரா? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரியா, எது எப்படியோ இந்த விஷயத்தை பத்தி இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பேச இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய மேட்டர் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவருடைய 100ஆண்டு விழா நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிட்டு அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ஸ்லாங் இருக்கு இல்லையா, அதுல பேசினாரு. மனுஷன் பேசின பேச்சு அப்படிப்பட்ட பேச்சு, முதலமைச்சர்னு கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களை குறித்தும் அவருடைய குடும்ப வாழ்க்கையை குறித்தும் ஒருமையில ரொம்ப கேவலமா ரொம்ப கேடுகட்டத்தனமா பேசியிருக்கிறார். இன்னைக்கு சில பேர் விமர்சனம் வைக்கிறார்கள், ஐயோ ஒரு எம்எல்ஏவை போய் கைது பண்ணலாமா அப்படின்னு. எம்எல்ஏ அப்படி பேசலாமா? எம்எல்ஏவை கைது செய்யலாமான்னு சொல்லி கேட்கக்கூடியவர்கள் எம்எல்ஏ ஏன் இப்படி பேசுறார், எம்எல்ஏ இப்படி பேசக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த கைது தேவைப்பட்டிருக்காது இல்லையா? 1.5 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களே. 1.5 கோடி மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறார் தளபதி அவர்கள், சிஎம் அவர்கள். அவர் மேல அரசியல் ரீதியாக விமர்சனம் யார் வேணாம்னு சொன்னா, யார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்? இப்போ நம்ம விமர்சனம் செய்கிறார்கள், இது கருத்து சுதந்திரம் இல்லையா, இது சர்வாதிகார நடவடிக்கை. எது சர்வாதிகாரம்? அரசினுடைய நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் தவறுகளை சுட்டிக்காட்டு, தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட வாழ்க்கைய அவரை ஒருமையில இதெல்லாம் எப்படி பேசுவீங்க? இதெல்லாம் பேசுறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? கடந்த ஆட்சியில உங்களை பேசியிருந்தோமோ சும்மா விட்டீங்களா? பேசினவங்கள சவுக்கு சங்கர, இந்த மாரிதாஸ் புறம்போக்கு, இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து ஜாலரா அடிச்சுட்டு இருக்க இந்த மாரிதாச, ஃபெலிக்ஸ் அவர்களை, என் தாவேக்காரர் கூடிய எத்தனை பசங்களை இதே மாதிரி கைது செய்தீர்கள். அவருடைய முகநூல் பக்கங்கள் முடக்கப்பட்டது, யூடியூப் சேனல்ஸ் முடக்கப்பட்டது. எதனால்? அன்னைக்கெல்லாம் நீங்க உங்க இந்த சர்வாதிகார தன்மை அதை பத்தி எல்லாம் அறிவு கிடையாதா? அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஜனநாயக அதெல்லாம் பத்தி இது கிடையாதா? கருத்து சுதந்திரத்தை பத்தி சிந்தனை கிடையாதா? அப்போ உங்களை பத்தி விமர்சனம் செய்யும் போது நீங்க அப்படி செஞ்சுக்கிட்டு இன்றைக்கு பச்சையா தெரியுது. இப்ப நீதிமன்றத்துக்கு அவரு முன்ஜாமீன் கேட்டு போறார். ஒரு எம்எல்ஏ இப்படி பேசிட்டாரு. ஒரு கட்சியினுடைய தொண்டர், அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய நிர்வாகி தளபதி மேல கொண்டிருக்கக்கூடிய அளப்பரிய அன்பின் காரணமாக மன வருத்தத்தினுடைய அடிப்படையில் காவல்துறையில் போய் புகார் கொடுக்கிறாரு. புகார் எஃப்ஐஆர் செய்யப்படுகிறது. காவல்துறையில் நிச்சயமா புகார் கொடுக்கப்பட்டா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். அவர் பேசினாரா பேசலையா, சரியா தப்பா அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் முடிவு செய்யப்படும். இதான் இயல்பா நடக்கக்கூடியது. இப்படித்தானே நடக்கும். இப்போ திமுக ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பத்தி யாராவது பேசியிருந்தா, அவர் மேல வழக்கு பதிவு செய்திருந்தா, இதானே இயல்பான நடைமுறை. அந்த மாதிரி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றம் மூஞ்சில காரி துப்பிடுச்சு, நீ மக்கள் பிரதிநிதி தான் இந்த மாதிரி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் மூஞ்சில காரியே துப்பி ஜாமீன் கிடையாது. இந்த வடிவேல் படத்துல சொன்னது மாதிரி அயில மீன் இருக்குதுங்கிறான், நெத்திலி மீன் இருக்குதுங்கிறான், சுறா மீன் கூட இருக்குது, ஜாமீன் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பொழிச்சுன்னு நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் மூஞ்சிலே துப்பி விட்டுட்டு வேற வழி இல்லை சிக்கிட்டாரு. கைது பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா கைது பண்ணிட்டாங்க. பண்ண உடனே அண்ணன் மறுபடியும் ஒரு நாடகம், கலைஞர் கருணாநிதிட்ட இருந்து கண்டுபிடிச்ச டெக்னிக் எல்லாம் இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. எப்படி? என்னை ராஜினாமா செய்ய சொன்னார்கள், நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன், காவல்துறை எனக்கு ப்ரெஷரு, என்னை ராஜினாமா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆமா, வேற வேலை இல்லைல்ல தமிழ்நாட்டுல. அனிதா ராதாகிருஷ்ணனை தவிர வேற எம்எல்ஏக்களே கிடையாது. இவரை ராஜினாமா செய்ய சொல்றாங்க. பொய் சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லணும், புரியுதா? இதெல்லாம் கருணாநிதி காலத்து டெக்னிக். இன்னைக்குமா சொல்லிட்டு இருக்கீங்க?
இங்க இவர் இந்த டெக்னிக் பயன்படுத்துறாருன்னா வேலு என்னன்னா அவர் வேற டெக்னிக் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. கருணாநிதி காலத்து டெக்னிக் இன்னைக்கும் இதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எதப்படியோ தலைவர் மட்டும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாரு. எவன்லாம் அயோக்கியத்தனம், இதுக்கு முன்னாடி செஞ்சவனும் சரி இப்போ செஞ்சவனும் சரி, நான் எம்எல்ஏ, நான் முன்னாள் அமைச்சர், நான் கட்சி தலைவர், நான் மாவட்ட செயலாளர், இப்படி இந்த திமிரு தனாவட்டெல்லாம் இங்க ஒருத்தனும் இருக்க முடியாது. அதுக்கு அதை விடவும் மாட்டோம், அதுக்கு ஆளும் கிடையாது. அது மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவனா இருந்தாலும் சரி, இதே மாதிரி வாய்க்குழுப்புல பேசினவனாலும் சரி, எவனையும் சும்மா விடுறதில்ல. அப்படிங்கிறதுல தளபதி அவர் சைலண்டா இருக்கிறாருன்னு பார்க்காதா, சைலண்டா இருந்து சரியான செய்கைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி சொல்ல பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறான். இதே மாதிரி அளவு கிடந்து வரம்பு கிடந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜூலி அக்கா தான் அரசியல் சீமான் பேசி நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு இதுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பேஸ்ல அதை பேசி வச்சு அவன் இவன் சொல்லி பேசு. முதலமைச்சர்னு சொல்லக்கூடியவருக்கு மாதிரி நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவன் என்ன பேசுறோம், மு.க. ஸ்டாலின் அவர்களை அவன் என்ன பேசுறோம், ஏன் இவ்வளவு நேரம் பேசணுமே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை குறித்து அவன் இவன் என்ன பேசணும். இனி அடுத்து நான் வேலு அவர்களை பத்தி பேச போறேன். அதுக்கு பிறகு நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை குறித்து பேச போறோம். அவன் இவன் அப்படின்னா பேச போறோம். பேச்சுல ஒரு நாகரிகம் இருக்குதா இல்லையா? அது இவர்களுக்கு இல்லை. திமுக தன்னுடைய கோட்டை சரிஞ்சு போச்சு. இந்த கோட்டைய எப்படி மீண்டும் கட்டலாம் அப்படிங்கன்னு சொல்லி ஒரு முயற்சி பண்றது தப்பு இல்லை. வீழ்ந்தவர்கள் எழுவதற்கு முயற்சி செய்யணும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதை ஜூலி மாதிரியான ஆட்களை வச்சு மீண்டும் வளர்ந்துடலாம்னு சொல்லி நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? இன்னைக்கும் திமுக அதை கண்டுபிடிக்கல. வேணா பாருங்க, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு குழு போடப்படும். ஏன் திமுக தோற்றது அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு குழுவை கொண்டு வருவாங்க. அந்த குழு ஒரு அறிக்கை கொடுக்கும். அந்த அறிக்கையில கண்டிப்பா ஜூலி இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி ஒரு குரங்கு கூட்டத்தை வச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும். திமுகவை அழிக்கிறதுக்கு தாவேக்காணி முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதிமுகவே அழிஞ்சு செத்து போயிடுச்சு. அதுக்கு நீ கல்லறை மட்டும்தான் கட்டணும். அவங்களும் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜக தேவையே இல்லை. எப்படியாவது உயிர் கொடுக்க முடியுமான்னு சொல்லி பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அவங்களும் தேவை கிடையாது. திமுகவை அழித்துக் கொள்ளும் தற்கொலைக்கான சீசன்ல இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாகுது. வேலு தளபதி அவர்களை குறித்து அன்றைக்கே கரூர்ல கைது செய்திருக்கணும். தளபதி மு.க. ஸ்டாலின் விட்டு விட்டார் அப்படின்னாரு. சிபிஐ விசாரணை தளபதி மேல வரும்போது என்னெல்லாம் சொன்னாங்க இவங்க. ஐயோ பயந்து விட்டார், நடுங்கி விட்டார், பனையூர்லயே படுத்து விட்டார், டெல்லி போனவர் கைகாலெல்லாம் பயங்கர ஆட்டமாயிடுச்சு, கேள்வி கேட்டு கொள்றாங்க அப்படி இப்படின்னாங்க. அந்த மனுஷன் கெத்தா போய் விசாரணைக்கு போயிட்டு விசாரணை முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த ஓப்பன் வண்டியில முதல் பிரச்சாரத்தை அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணாரு. கெத்தா தில்லா திராணியோட 9 வருஷம் பாரம்பரியம், 70 வருஷம் பாரம்பரியம், பலமுறை அமைச்சர், பலமுறை எம்எல்ஏ. ஒரு விசாரணை சொல்லி வந்தோம்னா சிங்கப்பூருக்கு நாடு கடந்து ஓடி போயிருக்கிறார். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் துபாய் போயிட்டாரு. நானும் வேற ஏதோ சும்மா ரெஸ்ட் எடுக்க போவார், ஏதாவது கார் பந்தயத்துக்கு போவார் அப்படின்னு நினைச்சா காரணம் இதுதானா அப்படிங்கிறது சந்தேகம் வருது. ஏன்னா கொத்தா மாட்டிட்டு நிற்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவங்க ஒருத்தனை கூட விடக்கூடாது, முதலமைச்சர் விட மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்கு. போடாத ரோடு போட்டு கமிஷன் அடிக்கிறதே பெரிய அயோக்கியத்தனம். ரோடே போடாம பெரிய பல கோடிகள் அடிச்சிருக்கானுங்க. அதான் லஞ்ச ஒழிப்புத்துறை கரெக்டா அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாரினுடைய அடிப்படையில ஏற்கனவே புகார் கொடுத்து அந்த புகாரை விசாரிக்காம இன்னைக்கு புதிய அமைச்சரவை அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அது விசாரித்து அதில் முகாந்திரம் இருந்ததுடைய பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு வாங்கன்னா கூப்பிட்டாங்க, கைது கூட பண்ணாங்க. எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிங்கப்பூர் போயிட்டாரு. சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில அனுமதி, 10 நாள் ட்ரீட்மெண்ட். அப்படியா 10 நாள்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்துருவீங்களா? நீ 10 நாள் இல்ல 100 நாள் ஆனாலும் உங்களை சும்மா விட போறது கிடையாது வேலு அவர்களே. அதனால 10 நாள் 15 நாள் ரொம்ப நாள் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரமா அந்த விசாரணைக்கு உட்பட்டு ஏதோ 1 வருஷமோ 2 வருஷமோ சிறையில போய் இருந்துகிட்டு நிம்மதியா 2029 தேர்தலை சந்திக்கிறதுக்கான வழியை பாருங்க. சரியா? அடுத்து நம்ம செந்தில் பாலாஜி சமங்க, நம்ம தலைவர் சைலண்டா இருந்துட்டு சிறப்பான தரமான சம்பவங்களை செய்யறாரு. செந்தில் பாலாஜி எல்லா திமுக செய்யக்கூடிய எல்லா அயோக்கியத்தனத்திலையும் இந்த செந்தில் பாலாஜியுடைய பேர் இருக்கும். தாவேக அரசை இன்றைக்கு கவிழ்ப்பதற்கு ஒரு சதி நடந்திருக்கிறது. 6 பேர் கைது செய்யப்படுறாரு. சும்மா இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, இது அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வா பார்த்துட்டு போக முடியாது. 108 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறோம்.
கிட்டத்தட்ட 35% மக்கள் 135 பேர் தாவேகா அரசு வரணும் சொல்லி தலைவர் முதல்வர் தளபதி அவர்கள் முதல்வராக வரணும்னு சொல்லி வாக்களித்திருக்கிறார். 35%. இன்னும் சில பேர் ஓட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த அளவுக்கு வெற்றி வரும்னு தெரிஞ்சிருந்தா நாங்களும் போட்டிருப்போமே நினைச்சிருந்தாங்க சொன்னாங்க. ஸோ அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகோபித்த மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்தது தளபதி அவர். அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இவனுங்க இந்த மாதிரியான அயோக்கியத்தனம் காசு கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அதன் மூலம் ஆட்சியை கலைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இதுல திமுக அது நடக்கும், அதிமுக நடக்கும். தாவேக்கால இருக்கக்கூடியவங்களாம் விசுவாசத்திற்காக போயிருக்காங்க. தாவேக்கால இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள்லாம் சாதாரணமா வந்து ரசிகராக இருந்து போஸ்டர் ஒட்டி நோட்டீஸ் ஒட்டி இந்த மாதிரி இருந்தவர்கள். அவங்க ஒரு ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிறது கூட ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல எம்எல்ஏ அமைச்சர் சொல்லி ஒரு பெரிய அந்தஸ்த தலைவர் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த பொறுப்புல இருந்து ஒருத்தன் நீ கொடுக்கக்கூடிய இந்த பிச்சை காசுக்கு நம்பி ஒருத்தன் வருவானா? யோசிக்க வேண்டாமா? அப்படி வந்து சிக்கிட்டாரு. இளையராஜான்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏவை வந்து பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மை இப்பதான் வெளியே வருது. இன்னும் 15 பேர் பேசியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ மொத்தமா சிக்கிட்டாங்க. இதுல வந்து செந்தில் பாலாஜி அவருடைய பேரும் அடிபடுது. அவரையும் காவல்துறை தேடுவதாக ஒரு தகவல் வருது. செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் கேட்டு ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் வெளிப்படையா தலைமுறைவு வாழ்றது அசோக்குமார் தான். நான் இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கிறோம். ஸோ இனி இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி தாவேகா ஆட்சி. இந்த தாவேகா ஆட்சியில மறைமுகமான வாழ்க்கை வாழ முடியாது அப்படிங்கிறது அசோக்குமாருக்கு தெரியும். அதனால அவர் வந்து ஜாமீன் கேட்டிருக்கிறாரு. ஜாமீன் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா இந்த விஷயத்துல ஈடுபட்ட யாரையுமே அரசு சும்மா விடாது. முதலமைச்சர் சும்மா விட மாட்டாரு, சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு நம்மளை பார்த்து விமர்சனம் செய்யறாங்க, குதிரை பேரம் நடத்துகிறார்கள். பாஜக செய்வது மாதிரியே இவங்க செய்யறாங்க. பாஜக என்ன செய்யும்? வட இந்தியாவில் பாஜக என்ன செய்யும்? உதாரணமா ஒரு 200 தொகுதி போட்டி ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வைங்களேன். அதில் ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கும். வேற சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. பாஜக அவர்களிடம் குறைவாக பெற்றிருக்கும். என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த பெரும்பான்மை பெற்றிருக்கும் தெரியுமா? இங்க இருந்து ஆட்களை கட்சியை விலைக்கு வாங்கி எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி தன்னுடைய கட்சியில செய்துட்டு இவர்கள் ஆட்சி அமைச்சிருவாங்க. இவர்களை விட பாஜகவிடவும் அதிகமான தொகுதியில எம்எல்ஏ காங்கிரஸ் ஆயிருக்கும். காங்கிரஸுக்கு வந்து ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க உரிமையை கொடுக்க மாட்டாரு. இவங்களை கூப்பிட்டு உரிமையை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் டைமிங் கொடுத்துருவாங்க. இங்க இருந்து வாங்கிடுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் தாவேகா 107 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிகமான மக்கள் தாவேகாவை ஆதரித்திருக்கிறார்கள். முறைப்படி தாவேகா தான் ஆட்சி அமைக்கணும். அதற்கான முயற்சியில் இறங்குச்சு. திமுக என்ன செஞ்சது? வட இந்தியாவில் பாஜக என்ன செய்யுமோ அதையே தமிழ்நாட்டில் செஞ்சு 47 தொகுதியில் ஜெயிச்ச எடப்பாடி பழனிசாமி அவரை முதலமைச்சராக்கி நான் வெளியே இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் பாஜக என்ன செய்யுமோ அப்படிப்பட்ட ஒரு வேலையை தமிழ்நாட்டில் திமுக செஞ்சது. கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் செருப்பால் அடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அதான் இன்னைக்கு நடக்குது. கொள்கை கோட்பாடு பாஜகவிற்கு எதிரான சித்தாந்தம் சீமான புடுங்கிச்சு அப்படின்னு சொல்றது மாதிரி கூட இருந்த கூட்டணி கட்சிகள் வந்து இதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இன்னைக்கு பாஜக போட்டு தரக்கூடிய மேப்பினுடைய அடிப்படையில எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு நீங்க முயற்சி செய்வீங்கன்னா உங்க கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி கட்சிகள் நமக்கு வந்து ஆதரவு தந்துட்டாங்க. இப்போ பாஜக செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை தமிழ்நாட்டில் செய்யறது யாரு? திமுக. நீ செஞ்சுக்கிட்டு எங்க மேல பழி போடுறீங்களா? இவ்வளவு வேலை காட்டக்கூடிய உங்களை நம்ம சும்மா விட முடியுமா? அதனாலதான் தலைவர் தளபதி வந்து இறங்கி அடிக்கிறாரு. குதிரை பேரம். சரி, எடப்பாடி தொகுதியில தாவேகா சார்பா போட்டிக்கிட்ட ஒருத்தன் வேட்புமனு அதனுடைய அந்த இதுக்கே வரல. எங்க போனா? எப்படி போனா? யாராவது கேட்டீங்களா? ஜனநாயகம்னா என்ன? எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறுவதானே ஜனநாயகம். போட்டியாளர்களே காசு கொடுத்து விலை பேசி ஒதுக்குறதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் குதிரை பேரம் கிடையாதா? அப்போ எடப்பாடி பழனிசாமி செய்த பாவத்தினுடைய தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாவேக்கால இறையும் காசு கொடுத்து உள்ளவாங்க அப்படின்லாம் கூப்பிடல. அதிமுக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிருப்தி. இந்த கட்சியினுடைய தலைமை சரியில்லை, அது போற போக்கு சரியில்லை, இப்படியே போச்சுன்னு சொன்னா அடுத்த 5 வருஷத்துல நாம ஒன்றும் இல்லாம மண்ணா போயிடுவோம். அதுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்கால இணைஞ்சு ஏதாவது மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு நாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க. ஆனா தாவேக்கா தன்னுடைய கொள்கையிலேயோ சித்தாந்தத்திலேயோ கோட்பாடுகள்லையோ எதுலயோ எதுவுமே மாறல. எத்தனை பேர் வராங்க. நிறைய பேர் மேல குற்றச்சாட்டுலாம் இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கட்டு, எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை. தாவேக்கால வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது தவறு செய்யறானா? யார் தவறு செய்தாலும் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தவறிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தாவேகா அரசு எந்த வகையிலும் அவருக்கு உதவி செய்யாது. இந்த 2 விஷயம் போதாதா?
இந்த ரெண்டு விஷயம் போதாதான்? இந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பாருங்க, வரக்கூடிய இடைத்தேர்தல் 2 பேரும் என்னென்ன கூத்து காட்ட போறாங்கன்னு சொல்லுங்க பாருங்க. அப்படி பார்க்கும்போது அரசியல் ரீதியாக நம்ம சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படி தலைவர் அவர்களும் சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். அது கட்சியினுடைய நன்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல நாம் அதை ஏற்றுக்கொள்ளும். நிச்சயமாக கட்சிக்கு அது தீங்கு விளைக்கும் சொன்னா நாம முதல் ஆளா எதிர்ப்போம் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. அதையும் சில பேர் விமர்சனம் பண்றாங்க. நீங்க இவ்வளவு அயோக்கியத்தனத்தை செய்யும் போது உங்களை எதிர்க்கணும்னா சும்மா நின்று எதிர்க்க முடியுமா? அதுக்கு சில வேலைகள் நம்ம செய்யத்தான் ஆகணும். அதெல்லாம் பார்த்து சகிக்க முடியாம என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னெல்லாமோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவன் யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டாங்க. ஒரு பக்கத்துல சரத்து மேல விமர்சனம், அதை நினைச்சாங்க அப்படி ஆட்சி கவிழ்ப்பதற்கு முயற்சி, இப்படி அயோக்கியத்தனெல்லாம் செய்யக்கூடியவங்களை உங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தளபதிக்கு தெரியும். இது ஏவா வேலுவோடு நிக்க போறது கிடையாது. இன்னும் நிறைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறையில ஊழல் நடந்திருக்குது, நெடுஞ்சாலையில ஊழல் நடந்திருக்கிறது, KN நேரு அவர் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஊழல் நடந்திருக்கிறது. அத்தனை துறைகளும் ஊழலில் கொளுத்து போய் இருந்திருக்கிறது. எல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வரும் பாருங்க. எவன் மக்கள் பணத்தை தின்னானோ, ஆட்டையை போட்டானோ, அவன் ஒருத்தம் கூட அரசனுடைய இந்த கடுமையான பிடியில் தப்பிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு தலைப்புல இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.